பாடி பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சமும் பட்டினியும் வந்தாலும், வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். பஞ்சமும் பட்டினியும் வந்தாலும், வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் இன்னும் அதிகமாக ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்ல வாய்ந்திருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனையுடைய கடைசி டைமுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய விலகாத பிரசன்னம் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதாக. அமர்ந்து கொள்வோம். ஆமென். Thank you. Amen. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். நல்லவர். கடைசி செய்தியாக விசுவாசம். ஆமென். உங்களை நிரப்பின தேவனுக்கு முன்பாக நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது சகலதையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆமென். எபிரியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது திருவசனம். ஒரு அரை மணி நேரம் பேசி ஜெபிக்க போறேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசத்தினால்தான் நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். ஆமென்.
இனி உற்சாகமா சொல்லணும். ஆமென். கைகளை உயர்த்தி உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லணும். அல்லேலூயா. ஹalleluya. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6வது திருவசனம். நம்பிக்கையினால் அன்றி நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இயலாது. எவருமே கடவுளுக்கு உகந்தவராய் ஆக முடியாது. ஆமென். நம்பிக்கை இல்லாம யாருமே கடவுளுக்கு முன்னால நிற்க முடியாது. நம்பிக்கை உள்ளவர்கள் தான் உகந்த ஜனங்களாய் மாற முடியும். ஆமென். 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 எப்படி? விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கையினால தான் தேவனுக்கு முன்பதாக அவருக்கு உகந்தவர்களாக மாற முடியும். மேகம் போல திரளான சாட்சிகள் நம் நடுவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை படியுங்கள். நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் நாம் உறுதி. எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி. உறுதி. அல்லேலூயா. ஹalleluya. இந்த இரவு நாம் தேடி வந்த தெய்வம் நமக்கு பதில் தரும் என்கிற உறுதி. சொல்லுங்க, உறுதி. உறுதி. அல்லேலூயா. ஹalleluya. உலகத்துல இதுவரை இது நடக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க இது நடக்காது, கையில இருந்த பணங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, இது இப்படி நடக்குமா, நடக்காதே, அப்படியான ஒரு சூழலை நடக்கும் என்கிற உறுதி. அல்லேலூயா. ஹalleluya. அதில் முதல் அடையாளம் 6 மணியில இருந்து இந்த இரவு அதிகாலை வேளை வரை அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோமே, அவர் செய்வார், செய்து முடிப்பார், அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். நல்ல பலமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். 10 வருஷமா ஜெபிச்சிருக்கிறோம், நடக்கல. ஆனா நமக்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை. ஆபிரகாமை அவர் அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையும் இல்லை, ஒரு அடி நிலமும் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஒரு தேசத்தை தருவேன், உனக்கு ஜாதிகளை தருவேன். அதை அவர் நம்பினார். அல்லேலூயா. இன்றைய சூழ்நிலையில கேன்சர் சுகமானதே இல்லை, ஆனால் நம்புகிறோம் தேவன் சுகமாக்குவார். எப்படி காணாததை இருந்தது போல அழைக்கிற மகா பெரிய தேவன். சாராளுடைய கர்ப்பப்பை செத்து போய்விட்டது, பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் கர்ப்பப்பையை உயிர்ப்பித்து குழந்தையை கொடுத்தார். இது நம்பிக்கையினாலே. அல்லேலூயா. எலிசபெத் இப்பொழுது 3 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். அது நம்பிக்கையினாலே. சுவைக்கின் அன்னமால் கருத்தரித்தது நம்பிக்கையினாலே. அல்லேலூயா. மேகங்கள் போல் திரளான சாட்சிகள் நம் முன் நிற்குகிறது நம்பிக்கையினாலே. மேகம் போல சாட்சிகள் ஒரு எலியாவாய் இருக்கட்டும், எலியா செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், எலியா ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட விதங்கள் நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே. எலிசாவாக இருக்கட்டும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பியதும், எலியாவை விட இரட்டத்தனையான அபிஷேகம் பெற்று ஜனங்களுக்கு ஊழியம் செய்ததும் நம்பிக்கையினாலே. இந்த இரவு எல்லா இரவும் போல இராது. இந்த இரவு ஆசீர்வாதமான இரவாய் மாறப்போவது நம்பிக்கையினாலே. இந்த வருடம் இந்த இரவு கட்டுக்களை ஆண்டவர் உடைக்கப் போகிறார். கண்களுக்கு தெரியாத பாதைகளை அமைத்து வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றப் போவது நம்பிக்கையினாலே. மோசே செங்கடலை பிளந்தது ஒரு வார்த்தை மேலே வைத்த நம்பிக்கையினாலே. யோவான் ஜனங்களை அழைத்து திருமுழுக்கு கொடுத்து இறை அரசை பரப்பியது நம்பிக்கையினாலே. கவனமாய் கவனியுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சவுலாய் இருந்து பவுலாய் மாறி இரத்த சாட்சியாய் மாறினது இந்த நம்பிக்கையினாலே. பேதுரு மறுதலித்தவர் மீண்டும் திருச்சபையின் மெய்ப்பனாக மாறியது இந்த நம்பிக்கையினாலே. தேவன் சொல்லி முடியாத
ஒவ்வொரு அற்புதங்களையும் பாடுகள் உள்ள மனிதர்களை கொண்டு பரிசுத்தவான்களாய் மாற்றியது இந்த நம்பிக்கையினாலே. இந்த அதிகாலை பலவீனமான உங்களையும் என்னையும் கட்டப்போவது நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே. என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படி நடக்கும்? எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது நடக்கும், கூடும், எங்களுக்கு நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, எதனாலே? இது எதனாலே என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறையினாலே நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு கர்த்தர் செய்ததை உங்களுக்கும் செய்வார், அது நம்பிக்கையினாலே. ஆமென் சொல்லி கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. நாங்கள் கண்டதில்லை, கேட்டதில்லை, தொட்டு உணர்ந்ததில்லை. எப்படி நடக்கும்? அது நம்பிக்கையினாலே நடக்கும். நடக்க பண்ணுகிறவர் கர்த்தர். இதுவரை கல்லறை திறந்ததும் இல்லை, கற்கள் புரட்டப்பட்டு இருந்ததும் இல்லை, கல்லறைக்குள் வைத்த மனிதன் உயிரோடு எழும்பினதும் இல்லை. அவர் உயிரோடு எழும்பினார். எதற்காக? எங்களை உயிர்ப்பித்து நம்பிக்கையிலே நடத்துவதற்காக அவர் எழும்பினார். இந்த இரவு உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறப்போவது நீங்கள் விசுவாசிக்கிற நம்பிக்கையினாலே காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 நாங்கள் எதை பிடித்துக் கொள்ள போகிறோம்? அவிசுவாசத்தையா, விசுவாசத்தையா? தோல்வியையா, சந்தோஷத்தையா? வெற்றியையா, மிகுந்த கண்ணீரையா? விசுவாசத்தினாலே நாம் ஜெயத்தை பற்றி கொள்ள போகிறோம். அவர் நம்மை உறுதிப்படுத்த போகிறார். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஜெபித்தோம், எங்கள் முன்பாக காணப்படுகிறது வெங்கல சிவர். இதுவரைக்கும் அந்த வெங்கல சிவர் விலகவில்லை. எனக்கு விலகவில்லை, என் தகப்பனுக்கு விலகவில்லை, என் பிள்ளைக்கும் அது விலகாது என்று நீங்கள் சொல்லலாம். சில நேரம் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஜெபித்தோம், எங்களுக்கு முன்பதாக இரும்பு மதில் இருக்கிறது, அது எப்படி மாறும்? அது மாறவே மாறாது என்று சொல்லலாம். நாங்கள் நடந்து போன பாதையில் எங்களுக்கு முன்னாலே இருந்த சுவர் கால்கள் முட்டிய பொழுது அது முள்சுவராய் இருந்தது, எங்களுக்கு அது நல்ல பூச்சுவராக மாறவில்லை. இப்பொழுது இந்த ராத்திரி அது மாறுமா? நீங்க பல சபைகளுக்கு போயிருக்கலாம், பல பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், பல கவுன்சிலிங்கில் ஈடுபட்டிருக்கலாம், பல டாக்டர்ஸை பார்த்திருக்கலாம், பல வைத்தியங்களை செய்திருக்கலாம், மாறலையே. இந்த ராத்திரி ஒரு ஜெபத்தினாலே மாறுமா? அதை செய்ய பண்ணுகிறவர் விசேஷமாய் ஆபிரகாமுடைய குடும்பத்திலேயே சாராளுடைய கற்பப்பை, மரித்து போன கற்பப்பையை உயிரடைய பண்ணி குழந்தையை வைத்த தெய்வம் இந்த ராத்திரி வெங்கல சுவரை தள்ளுவார், இரும்பு மதிலை உடைப்பார், முச்சவர்களை அகற்றுவார், நம்பிக்கையினாலே உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. போதகர் ஜெபிக்கலாம், போதகர் அந்நிய பாஷை பேசலாம், போதகர் பைபிள் அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். ஆனால் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர் உங்கள் முன்பதாக வந்து உங்களை திறந்து உங்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் கரங்களை தட்டி. இதுவரை அநேகர் சொல்லி இருக்கிறார்கள், அவர் இல்லை, அவரை தேடினோம் காணவில்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த தேவன் இன்று இரவு உங்களுக்கும் எனக்கும் தத்துருவமாய் தோற்ற போகிறார், காட்சி கொடுக்க போகிறார். எப்படி அவர் தோன்றுவார்? நடக்காது என்று நீங்கள் நினைத்த காரியம் வீடு போவதற்கு முன்பதாகவே அதிசயமாய் நடக்க போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய நாள் நீங்கள் சில வேளை பயோப்சி ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம், அது தலைகளாய் புரட்டப்பட போகிறது நம்பிக்கையின் சொல்லினாலே. அல்லேலூயா. செங்கடல் இதுவரை பாரபோன் கேள்விப்பட்டதில்லை, பிளந்தது என்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக முதல் தடவையாய் திறக்கப்பட்டது அவர்களுடைய கூக்குரலின் நம்பிக்கையினாலே. இந்த இரவு பட்டிக்குலோ பட்டணத்திலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட மலை மேலுள்ள பட்டணமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மலை மேலுள்ள பட்டணம் மறைவாய் இருப்பதில்லை என்று. அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த பட்டணத்திலே நான் எப்படி மலை மேலுள்ள பட்டணம்? நான் ஜெபம் என்கிற மலையில் இருக்கிறேன், கர்த்தரனை இயக்குவிக்கிறார். இந்த பட்டணத்திற்கே விசேஷமானவன் நான் ஒருத்தன். என்னாலதான் இந்த பட்டணத்திலே பனி பெய்கிறது,
எனக்காகவே சூரியன் எழும்புகிறது, எனக்காகவே சந்திரன் தோன்றுகிறது. ஏனென்றால் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் அக்கிரியைகளை செய்கிறது. புறஜாதிகள் சொல்லுவார்கள் இது மடமையான வார்த்தை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்காகவே கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமென். கைகளை பலமாய் தட்டி ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் உங்களுக்கு ஜீவன் உள்ளவர், ஜீவனை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். விசுவாசம் ஜீவனை உண்டு பண்ணும். ஆமென். விசுவாசம் பரிசுத்தத்தை உண்டு பண்ணும். விசுவாசம் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி வைக்கும். ஆமென். கோடான கோடி அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ராத்திரி இந்த விசுவாசம் உங்களுக்கு செய்ய போகிறது. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அறுக்கிற அறிவால் பெருமை கொள்ள முடியாது, அதை அறுக்கிற எஜமான் பெருமை கொள்ளுவான். இன்று இரவு உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்களை செய்ய போகிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே காதேஸ் பாலைவனம் அதிர்ந்தது போல இன்று உங்களுக்கு முன்பதாக நிற்கிற சாபங்களும் பாவங்களும் அதிர்ந்து போக போகிறது, அருந்து போக போகிறது. இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதும் ஒரு மாற்றம் நடக்க போகிறது. அது இயற்கைக்கும் அப்பால் பட்டது என்பதை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். ஏனென்றால் திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாக கடந்து போய்விட்டார்கள். பேதுருவின் இரத்தம், பவுலினுடைய இரத்தம் சாதாரணமாக சிந்தப்படவில்லை, நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கட்டுவிக்கிறது. அந்த இரத்தத்தினாலே நாங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறோம். அது இரட்சிப்பின் கூட்டம் என்று பெயர் பெற போகிறது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். யாக்கோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது திருவசனத்தை வாசியுங்கள். சீக்கிரமாக புரட்டி வாசியுங்கள். ஆமென். என் சகோதர சகோதரிகளே, என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர், தங்களிடம் நம்பிக்கை உண்டு என்று சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? பயன் இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை ஜெபத்தினாலே நீங்க காட்டணும். நாளைக்கு காலையில நீங்க போய் சொல்லணும், என்னை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார், என்னோடு ஆண்டவர் தங்கி விட்டார், பரிசுத்த ஆவியை தந்து விட்டார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இருந்த எதிர்மறையான காரியங்களை அவர் ஆசீர்வதித்து விட்டார். விசுவாசம் உள்ளது என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணும்? அதை செயலிலே காட்டணும். 19வது திருவசனத்தை வாசியுங்கள். 2:19. கடவுள் ஒருவரே என்பதை, கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லதுதான். நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்புகிறது. மனுஷன் தான் 3336 கோடி தெய்வங்கள் இருக்கின்ற நம்புகிறான். ஆனால் பேய்கள் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே தேவன் இருக்கிறார் என்று பேய்களும் நம்புகிறது. கவனியுங்கள், இந்த பிசாசுகள் தான் உங்களுடைய நம்பிக்கையை சிதறடிக்கிறது. ஆனால் பிசாசுகளுக்கு தெரியும் தேவன் ஒருவர். நீங்கள் அந்த தேவனை நம்புகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். யார் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், விசுவாச நலிவுற்ற ஜனங்களுக்கு முன்பாக விசுவாசிக்கிற நீங்களும் நானும் சாட்சியமாய் சொல்ல வேண்டும். கைகளை உயர்த்தி நீங்க சாட்சியமாய் சொல்லணும். நாங்க தான் புறப்பட்டு போய் சொல்லணும். விசுவாசம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். பேய்கள் நம்புகிற இந்த தெய்வம் பேய்களின் கைகளில் இருந்து உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வாசியுங்கள். 2:26. உயிர் இல்லாத உடல் போல, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. பாருங்க, உங்க விசுவாசத்தை நீங்க செயல்ல காட்டணும். வசனத்தை படிக்கிறது இல்ல, பரிசுத்த சாட்சியம் சொல்றது இல்ல, பரிசுத்த ஆவியில நிரம்புறது இல்ல, இன்னொருவர் முன்பாக சாட்சியத்தை காட்டுறது இல்ல, அற்புத அதிசயத்தை உயிர்ப்பிக்கிறது இல்ல. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றதை நிரூபிக்கணும். எதனால? விசுவாசத்தினால. நீங்க ஆண்டவரிடத்துல போறீங்களே, குழந்தை இல்லையே, நீங்க ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்லுங்க, எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் மகா பெரியவர்,
எங்களுடைய வாழ்நாட்களை உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிப்பார். எங்களுக்கு இங்கு மட்டுமில்ல, எங்களுடைய ராஜ்யத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. சோர்வடிக்கிறவர்கள் உங்களுடைய பலவீனத்தை சொல்லி உங்களை சோர்வடிப்பார்கள். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிற பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எபிரேயர் 11:8 வாசியுங்கள். என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 8வது வசனம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து. கவனமா கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நித்திர கொள்றீங்க? நித்திர இல்லையே? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு half an hour அதிகாலையில நாங்க போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பிறவியிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தேவன் செய்வார், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவனால் முடியும், தேவன் எனக்கு செய்ய வல்லவர். இந்த இரவு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இயற்கைக்கும் அப்பால் பட்ட அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு தலையடியை சுகமாக்காத ஜெபம் விசுவாசமற்ற ஜெபம். ஒரு காய்ச்சலை சுகமாக்காத ஜெபம் விசுவாசமற்ற ஜெபம். நாங்க ஜெபம் பண்ணினால் வானத்தை உண்டாக்கின, பூமியை உண்டாக்கின, பூலகத்தில் உள்ள ஜீவராசிகளை உண்டாக்கின தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க சுவைக்கணும், செய்வார். ஆமென். ஆபிரகாமை இன்னைக்கு நம்ம பிதாவாக வைத்திருக்கிறோம். அவர் காணாத தேசத்துக்கு போனது, கீழ்ப்படிந்தார். கேள்வி கேட்கவே கூடாது. அவர் செய்வார், அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். 10வது வசனத்தை வாசியுங்க. ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரத்தை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. கவனிங்க, இன்னைக்கு நம்ம கையில பணம் இல்ல, பொருள் இல்ல, சுகம் இல்ல, சுதந்திரமான வாழ்க்கை இல்ல, ஏங்கி தவிக்கிறோம். ஆனா அவருக்கு முன்னால நிக்கிற உங்களுக்கு, அவருக்கு பின்னால பல திட்டங்கள் வச்சிருக்காரு உங்களுக்கு என்று சொல்லி நீங்க கீழ்ப்படிந்து நம்பினீங்கன்னா இந்த ராத்திரி அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கீழ்ப்படிதலைன்னா எடுத்துக்கொள்ளுங்க, விசேஷமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க தொடக்க நூலின் புஸ்தகத்துக்கு வாங்க, சீக்கிரம் அடுங்க. தொடக்க நூலின் புஸ்தகம் ஒரு நல்ல அருமையான ஸ்டோரி. எனக்கும் உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்தா பெரிய விஷயம். 50வது அதிகாரம் 20வது திருவசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தில் இருந்து படியுங்க. ஆதியாகமம் 50:20. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. 19வது வசனம். 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி, அதிகமான ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணுவார். இந்த ராத்திரி நீங்க விசுவாசம் வைக்கிற தேவன் உங்களுக்கு தீமையா இருக்கிற அநேக காரியங்களை நன்மையாய் மாற்ற போகிறார். எனக்கு அருமையான சகோதரங்களே, உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு. ஸ்ரீலங்காவில் பிரசிடென்ட் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலை தெய்வம் நன்மையாய் மாற்றுவார். ஒவ்வொரு வாக்காளர்களும் சொல்லுகிறாங்க, நான் தேசத்தை பாதுகாப்பேன், தேசத்தின் நம்பிக்கை நான், தேசத்தின் நம்பிக்கை நீ. நல்ல திட்டம் என்னட்டு இருக்கின்றது. ஆனா கர்த்தரிடத்துல தான் நல்ல திட்டமே இருக்கிறது. ஜெபிக்கிற உங்களிடத்துல தான் இன்னும் நல்ல திட்டமே இருக்கிறது. ஜெபிக்கிற உங்களை பார்த்து தீமையான திட்டம் உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க. நீ சில நேரம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நடந்ததுல அநியாயம், நடக்கிறதுல அநியாயம், நீங்க பஞ்ச பரதேசிகள், உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பீங்க? 20வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது உங்கள் முன்பாய் நடந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையாய் செய்தார். எதற்காக நன்மையாய் செய்தார்? எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. உலகம், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
எங்களுக்கு பின்னால நன்மையான ஈவுகள் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உலகம் எப்படி சொன்னாலும் காரியம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் உங்களுடைய சந்ததி அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு செய்ய போகிற பில்லி சூனியங்கள் இனிமேல் பலிக்காது போக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுக்கு முற்பிதாக்கள் செய்த சாபங்கள், உங்களுக்கு பின்னால வரப்போகிற கேடுகள் அழிந்து போவதற்காக இந்த ராத்திரிய தேவன் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு பலிபீடத்துக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஒரு கூட்டம் உலக சுகங்களுக்கு பின்னால, சினிமா தியேட்டர்களுக்கு பின்னால, ஒரு கூட்டம் பார்க் பீச் என்ற ஒரு கூட்டத்துக்கு பின்னால, குதிரை ரேஸுக்கு பின்னால, ஏதோ அசுசிகளுக்கு பின்னால அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னால வந்து விழுந்து கிடக்கிறோம்னா, அமலேக்கியர்களை ஆண்டவர் தோற்கடிப்பார், மிதியானியர்களை ஆண்டவர் தோற்கடிப்பார், சீரியர்களை ஆண்டவர் தோற்கடிப்பார், அசீரியர்களை ஆண்டவர் தோற்கடிப்பார். ஆண்டவர் பாபிலோன் ராஜ்யத்தை விழப்பண்ணுவார். உங்களை மலை மேல் உள்ள பட்டணமாய் அவர் வைத்திருப்பார். நாளைக்கு காலையில் உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்பார், நீங்க ஜெபத்துக்கு போய் என்ன நடந்தது? நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பின்னால நடக்க இருந்த 1000 துன்பங்களை எங்கள் ஆண்டவர் அக்கினி வேலியிட்டு பாதுகாக்க எங்களை ஜெபத்திற்கு கொண்டு போனார். எப்படி சொல்லுகிறீர்கள்? விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கடவுள் சொன்னார், நான் நினைத்தேன். மனிதன் சொன்னான், நான் நினைத்தேன் உனக்கு ஏதோ ஒரு கேடான வியாதி வரப்போகிறது என்று. ஆனால் நான் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் இந்த கேட்டில் இருந்து என்னை பாதுகாத்தது. மனிதன் சொன்னான், தெய்வம் முன்னோடி இருந்ததனால் இப்படி ஒரு கேட்ல நீ தப்பிச்சா. இப்படி யாருமே தப்பினதில்லை. ஆனா தேவன் நல்லவர். ஆதியாகம புத்தகத்துல 37:20 வாசிங்க. சுறுசுறுப்பா வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லிக்கொண்டே வாசிங்க. 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு. இந்த வசனத்தை கேளுங்க. யோசேப்பின் சகோதரர்கள் சொல்றாங்க, நாங்க அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். பாருங்க, உங்களுடைய தேவன் உங்கள் மேல் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எனக்காக வேண்டாம் நம்புவீங்க, சிலர் நித்திரையில நம்புவீங்க, சிலர் கைதுகி தான் காட்டுறேன். ஆனா அதிகாலையில நம்புங்க, உங்க மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. மனுஷனும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான், பிசாசும் ஒரு திட்டம் வச்சிருக்குது. மனுஷன் திட்டமும் பிசாசு திட்டத்தையும் தேவன் மாற்றுவார். தற்காலிகமாக மனுஷனுக்கும் பிசாசுக்கும் வெற்றி கிடைத்தது போல இருக்கும். ஆனா நித்தியமாக தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறதை செய்து முடிப்பார். என்ன இப்படி அல்லேலூயா சொல்றீங்க? இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். சொல்லுங்க. திட்டம் வச்சிருக்கான். நான் ஒரு இடத்த ஊழியத்துக்கு போயிருந்தேன், அழைக்கப்பட்டு. அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஊழியத்துக்கு விரோதமா ஒரு டீம் வந்து என்னை அழைத்தவர்கிட்ட சொல்லுது, அவர் ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாங்க, உங்களை வச்சு இந்த பரிசுல அங்க என்னமோ செய்யணும் பிளான் பண்ணினோம். நீங்க பிரேயர் மீட்டிங் நடத்துறீங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, நிப்பாட்டுங்க. சொன்னவர் ஊழியக்காரனுக்கு முன்னால யார் தெரியுமா? நல்ல வரியில நின்றவர் சொல்றார், தலகட்ட வரி இப்படி நின்று சொல்றார், நாங்க என்னெல்லாம் திட்டம் வச்சிருந்தோம் தெரியுமா? நீங்க இந்த பங்குல எவ்வளவு வேலை செய்யணும், நீங்க பிரேயர் மீட்டிங் நடத்துறீங்க, நிப்பாட்டுங்க. நான் அவரையும் பார்த்தேன், என்னை அழைச்சவரையும் பார்த்தேன். அழைச்சவர் தலையை குனிஞ்சு நிற்கார். பேசாம சைலண்டா வந்துட்டேன். நான் பிறகு அவர்கிட்ட சொன்னேன், அவன் குடிகாரம் பேசுறான், நீங்க தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறீங்க. தேவன் உங்களை அழைச்ச திட்டம் என்ன அழைச்ச திட்டம் என்ன? குடிகாரன் அட்வைஸ் கேக்கையா? நம்ம தேவண்ட மனுஷர்கள் வாயை மூடிட்டு வெட்டியால போன்னு சொல்றதை விட்டுட்டு தலை குனிஞ்சிட்டு நிக்கிறீங்க. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? சொன்னவனும் இல்ல, கேட்டவனும் இல்ல, எல்லாரையும் தள்ளிவிட்டார் ஆண்டவர். நமக்கு மேல மனுஷன் திட்டம் வைக்க இயலாது, நமக்கு மேல திட்டம் வைக்கிறவர் கர்த்தர். சில நேரம் அன்னைக்கு நாங்க தலையை குனிஞ்சிட்டு பேச வந்துட்டோம்.
இன்னைக்கு தலை நிமித்தி சொல்றோம், எங்கட தேவன் யெகோவா ஈரே. ஹalleluya. சத்தியத்தை நளிஞ்சி புளிஞ்சி எப்படிலாம் சொல்லலாது. சத்தியம் சத்தியம்தான், உன்னை விடுதலையாக்கும். நீ ஜபிச்சு நீ காணாததற்கு நாங்க ஒண்ணும் செய்யலாத ஐயா. நீ ஜபிச்ச ஒருத்தன் சுகமாகாததற்கு தேவன் காக்க மாட்டார் என்று நீ சொல்ல முடியாது. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சாதாரணமான தண்ணீரை இதுவரை ஒரு மனுஷன் ரசமாக்கவில்லை. அவர் கனி ரசமாய் மாற்றினவர். அவர் மகா பெரியவர். அந்த தேவனை தான் நீ நம்புகிறாய். பாருங்க, யோசேப்பின் சகோதரங்கள் சொன்னாங்க. கீழே வர்ற ஒரு வசனத்தை வாசிங்க, நல்ல கியூட்டான ஒரு வசனம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். இல்ல, நீங்க வாசிக்கணும் 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழி ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். வசனத்தை கேளுங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். என்ன சொன்னாங்க? சொப்பனங்கள் எப்படி முடியும். உங்களுக்கு மேல கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த தரிசனத்தை ஒரு மனிதனால் எடுத்து போட முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற நம்புகிற தேவன் உங்களை கண்மலை மேல் உயர்த்துவார். நான் என்ன இப்படி சொல்லி அல்லேலூயா சொல்லி கை தட்டி அவரை மகிமைப்படுத்திடுவேன். பில்லி சூனியனை தாட்ட முடியுமா? மாந்திரிகவாதனை தாட்ட முடியுமா? ஒரு அதிகாரம் உள்ள மனிதனை பாட்ட முடியுமா? நோ. என் மேலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா 10 பேர் சேர்ந்து சொன்னாங்க, யோசேப்பை பிடிச்சு குழியில தள்ளி அவனுக்கு மேல வேதனைப்படுத்திடுவோம். அப்பாட்ட சொல்லுவோம், அவன் ஒரு துஷ்ட மிருகம் சாப்பிடு தண்டு. இவன் என்ன கனவு கண்டான், இந்த கனவு எங்க நடக்குதுன்னு பாப்போம் அப்படி என்று பாப்போமே. நாங்க அவன் கண்ட கனவு என்ன? தகப்பனும் சகோதரர்களும் அவனை விழுந்து வணங்குகிறதாக கனவு கண்டார்கள். ஒரு பொறாமை அவர்களை மேற்கொண்டது. ஆனால் விசுவாசம் உள்ள மனிதன் யோசேப்புவை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோசேப்புவை அவர்கள் விற்று போட்டார்கள். ஆனால் யோசேப்புவை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்தார். இன்னைக்கு உங்களை யாரும் பிடிச்சுக்கொள்ளலாம். முதலையின் வாயில நீங்க பட்டது போல இருக்கலாம். விலங்குகளுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கலாம். இனந்தெரியாத சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள். நீங்க ஆராதனைக்கு வந்து வந்து தோத்து போய் நீங்க தோல்வியே நிறைஞ்சவங்க போல எண்ணிக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்தால சொல்றேன், என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நீங்க ஒரு தரிசனத்தை பெற வேண்டும். அந்த தரிசனத்தை மனிதன் உடைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ சாதாரணமானவன் அல்ல. பிடுங்கவும் தகர்க்கவும் கட்டவும் நடவும் இன்று முதல் ராஜ்யங்கள் மேலே உன்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுகிறேன். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்களை ஏன் தேவன் அழைத்தார்? தேவனுடைய மகிமைக்காக. நான் பேசக்குள்ள சில நேரம் அந்த முதல் தடவையாக வந்த பிலீவர்ஸ் இதை நம்பாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவ்வளவுதான். சிலர் சொல்றாங்க, ஆவியானவர் இருக்கிறாரே, நம்ம கத்த தேவையில்லையே, கூச்சலிட தேவையில்லையே, ஆவியானவர் ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா ஐயா, சாலமோனுக்குள்ள இருந்த ஆவியானவரை அவர் துதிச்சு பாட சொல்லி சொன்னாருங்க. தாவீதுக்குள்ள இருந்த ஆவியானவரை அவர் துதித்து மகிமை செய்து பெற்றுக்கொண்டார். பேதுருவும் யோவானும் அந்நிய பாஷை பேசுற அளவுக்கு அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க சொல்லனாத பெருமூச்சுக்கள் வழியாக எடுத்து இயம்பும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஜெபம் என்பதே கர்த்தருடைய ஆவியானவரை சொல்லுவிக்கிற மந்திரம். ஒரு மனுஷன் ஆவியை பெறுகிறவர்தான் இயேசுவை ஆண்டவர் என்று அவன் சொல்ல முடியுமே ஒழிய மௌனத்தில் இருக்கிறவன் தேவனை சந்திக்க முடியாது. கவனமா கேளுங்க, நம்ம ஆண்டவருடைய தரிசனங்களை பெறணும். யோசேப்பு எதனால தேவ தரிசனம் பெற்றான் தெரியுமா? யாக்கோபு பேசுகிற எல்லா காரியங்களையும் கவனமாய் கேட்க தொடங்கினான். கேட்க தொடங்கின பிள்ளைய தேவன் தரிசனத்துக்கு அழைத்தார். பாருங்க, சாமுவேலுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருவண்ட பேர் ஆப்னி, இன்னொருவண்ட பேர் பெனகாஸ். ஆனா 2 பேரும் ஒரு மாதிரியா நடந்து விழுந்து போனாங்க. இந்த சாமுவேல் பலிபீடத்துல இருந்து தேவ சத்தத்தை கேட்ட ஒரு பிள்ளை, அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
நாங்க இருக்கிறது சாதாரணமான மலைக்கடியில இல்ல, கண்மலையாகிய தேவனை நோக்கி இருக்கிறோம். பிஞ்சு குழந்தைகளை கொண்டு வந்து இந்த பலிபீடத்துக்கு முன்னால நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை மறவாதவர் உங்களுடைய சந்ததியையும் உங்கள் சொப்பனங்களையும் மறக்கவே மாட்டாரே. அன்பு பிள்ளைகளே, இந்த ராத்திரி நம்புங்க. சகோதரங்கள் நினைச்சாங்க யோசேப்பை கொல்றது இல்ல, அவனுடைய தரிசனங்களையும் கொல்றது. பிசாசு உங்களை அழிக்கிறது இல்ல, உங்கள் மேலுள்ள தரிசனங்களை அழிக்க விரும்புகிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிப்பதனாலே அற்புதம் நடக்கிறது. நான் பேசுகிற பொழுது தொண்டையிலே, கவனமா கேளுங்க, தொண்டையிலே தைராய்டு கேன்சர், இந்த கேன்சரோட கஷ்டப்படுகிற ஆன்லைன்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அல்லது சபையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், கேன்சர், தொண்டையில கேன்சர் கியூராய் மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன், கர்த்தர் இதை உடை தருகிறார். விசுவாசத்தினாலே உங்களை தொட்டாலோ உங்களுடைய தரிசனத்தை தொட்டாலோ பரலோக தேவன் இறங்கி வந்து பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஜீவன் உள்ளவர். இந்த நாளையும் இந்த நேரத்தை அதிகாலை 12:05 ஸ்ரீலங்கா டைம் நான் இந்த தூக்க தரிசனத்தை கர்த்தருடைய நாமத்தினால் ஏவி சொல்லுகிறேன். நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. சாட்சியம் பகிரங்கமாய் வெளிப்படும். தைராய்டு கேன்சரை மாற்றுவார். சில நேரம் பிசாசு உங்கள் மேலுள்ள தரிசனங்களை உடைக்க பிளான் பண்ணலாம். ஆனால் தரிசனங்களை தந்தவர் தவறாமல் காக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீர்தானே, என்னை தவறாமல் அழைத்து செல்லுவீரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோமா? தரிசனம் அவருடையது, அழைத்து செல்லுவதும் அவர்தான். அவர் கிருபையினால் உங்களை மூடுவார். கைகளை தட்டி 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 உற்சாகமாக ஆண்டவரை நம்புங்க. நீங்க கிறிஸ்தவர்களாய் இருப்பது பெரிய கிருபை இல்ல, தரிசனம் உள்ள கிறிஸ்தவர்களாய் தேவனுக்கு முன்னால நிக்க தேவன் உத்தரவாதம் செய்வாராக. கையை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். நல்ல உற்சாகமாக நல்ல தரிசனத்தை சொல்லி பாடுங்க. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், சகலமும் செய்வார். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கிலையே, காற்றையும் கடலையும் கடந்திடுவே. கண்மலையே உமை துதித்திடுவே, தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் சத்தமிட்டு சொல்லுங்க. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உமை துதித்திடுவே, தேவனே உமை சகலமும் செய்ய வல்லவர். சொல்லி சொல்லு. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர்,
தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீர் சகலமும் செய்ய. எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஆமென். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தடுப்பாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றுமே ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. அவர் நிறைவேற்றுமார். கண்களுக்கு புலப்படாத அதிசயங்களை இன்று அதிகாலை அவர் செய்வார். சகோதரங்கள் சொன்னார்கள், இவனை அழிக்கிறதோட இவனுடைய தரிசனமும் முடிந்தது. ஆனா தேவன் வித்தியாசமானவர். உங்களையும் தொடவிட மாட்டார், உங்களுடைய தரிசனத்தையும் தொடவிட மாட்டார். இந்த அதிகாலை நீங்கள் ஜெபத்திற்கு வந்திருக்கிறீர்கள், சாதாரணமாக எண்ணப்படாதீங்க. உங்க மேல தெய்வத்தின் ஒரு திட்டம் இருக்கிறது. தெய்வத்தினுடைய திட்டம் இல்லாமல் இங்க இந்த அதிகாலை வரல. 45:5 வசனத்தையும் 7வது வசனத்தையும் படியுங்க. ஆதியாகமம் 45:5-7. சீக்கிரம் படிக்கணும். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், இவ்விடத்தில் வரும்படி என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுடைய எதிரிகளை ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி உங்களுடைய காலடிக்கு கொண்டு வருவார். அன்பு பிள்ளைகளே, ஆமென். நான் நம்புறேன், தேவன் கொண்டு வருவார். ஆமென். அவர்கள் சஞ்சலப்படுவார்கள். நீங்க சொல்லுங்க, சஞ்சலப்பட வேண்டாம். தேவ திட்டம். ஆமென். ஆமென். நீங்க ஒரு வைராக்கியமா இருக்கணும். ஜெபிக்கிற என்னோட யாருமே விளையாட இயலாது. அப்படி விளையாடினா அவங்க நினைப்பாங்க ஜெயிச்சிட்டோம்னு. ஆனா கடைசியில் அவங்களை லீட் பண்றது வேற யாரும் இல்லை, நாங்க தான். ஏனால் விசுவாசம் எங்கள் கைகளில் இருக்கிறது. ஜீவ பலனினால் அவர் கட்டுவார். இந்த அதிகாலை நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். அதிசயம் நடக்கும். 7வது வசனத்தை வாசியுங்கள். தொடர்ந்து 5 வாசிச்சு முடியுங்க. நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களை வாழ பண்ணும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஒரு காரியத்தை நீங்க அதிகாரத்தோட நம்புங்க, அசைக்கப்படாம நம்புங்க. எங்களால தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். என்ன இவ்வளவு ஆர்வமா அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறல்ல, பாருங்க, ஜெபிச்சா நடக்கும். நீங்க ஜெபிக்காம இல்ல, ஜெபிக்கிற காணாது. இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுல நீங்க தான் வெளிச்சம். யோசேப்பு செத்து போகட்டும், யோசேப்பினுடைய தரிசனமும் செத்து போகட்டும். ஆனா யோசேப்பு சாகல, அவரை சாக விடல. கர்த்தர் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய நம்பிக்கையில வீண் போக அவர் விடமாட்டார். உங்களுடைய நம்பிக்கை அவர் உறுதிப்படுத்தி கட்டுவார். காலங்கள் தாமதித்தாலும் நன்மையானதை செய்வதிலே அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, காலங்கள் தாமதித்தாலும், காலங்கள் தாமதித்தாலும் நன்மையானதை செய்வதில் நன்மையானதை செய்வது நல்ல தேவன். நல்ல தேவன். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கேளுங்க. நீங்க பைபிளை ஒரு நாளும் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றதும் இல்லை. சபையில வந்தா தான் பைபிள் கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. அந்த நேரத்தில் இந்த கொட்டாவி விட்டுட்டு செகுட்டு ஆவிகள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்க்கப்படா. நான் பிரசங்கம் பண்றதை கவனமா கேட்கணும். ஏன்னா நீங்க என்ன செய்யறல, பைபிள் படிக்கிறதும் இல்லை, ஜெபம் பண்றதும் இல்லை. அப்ப பேசுற நேரமாவது என்ன செய்யணும்? நல்லா நித்திர கொள்ளணும். கையை தட்டி விடுங்க, ஆள் எழும்பட்டும்.
அந்த என்ன படியன்னா கையை தட்டுக்கணும், அவரும் சேர்ந்து தட்டுறார். அப்ப அவர் இப்ப கோமா ஸ்டேஜுக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். சில நேரம் இப்படியே இருக்கலாம், பிரசங்கம் பண்ணக்குள்ள அவர் தரிசனத்துக்குள்ள போயிருக்கலாம். நம்ம அதை பிள்ளையா சொல்ல இயலாது. ஆனா தரிசனம் காண்ற உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய தரிசனத்தை தவறாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க விசனப்படாதீங்க. நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, தேவனோ இப்பொழுது உங்கள் முன்பதாக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு பாதுகாப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு இரவு நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, நான் ஜெபிக்கிறேன் இல்லையா, தேசம் அழியாதபடி காக்க போகிறார். உங்களுடைய சந்ததி அழியாதபடி காக்க போகிறார். உங்களுடைய தரிசனங்கள் அழியாதபடி காக்க போகிறார். உங்களுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றி உயர்த்த போகிறார். உங்களுக்கு மேல தாயின் கருவில் உருவாக முன்னமே வைத்திருந்த ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் செய்து நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிசாசு பேச, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தவறி விழுற, நீ என்னுடைய பிள்ளை, அப்படி பிசாசு சொல்லும். ஆண்டவர் உன்னோட இல்ல, அவர் கோவிச்சிட்டாரு, அவர் அபிஷேகம் இல்ல, நீ அந்நிய பாஷையை பெற்ற, நீ விழுந்துட்ட, அப்படி சொல்லும். ஆனா தேவன் சொல்றார், நான் உண்மையில உள்ள தரிசனம் உன்னுடைய சந்ததிகளையும் உயிர்ப்பிக்கும், உன்னையும் உயிர்ப்பிக்கும், உன்னுடைய சந்ததிகளை வாழ பண்ணும். பாருங்க, இந்த இரவு நீங்க தூங்கி விழிச்சு இருந்து ஜபிக்கிற இந்த ஜபம் உங்களுடைய சந்ததியை உயிர்ப்பிக்க போகிறது. ஆனா உங்களோட கையில ஒரு மொபைல் போனை தந்திருந்தா நீங்க ஒருத்தர் நித்திர கொள்ள மாட்டீங்க. அதை தட்டி 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 அதுக்குள்ள லைத்திருவீங்க. கிறிஸ்துக்குள்ள லைத்து பாருங்க, எனக்கு உங்களுக்கு ஜீவனுள்ள சந்ததியை தருவார். கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா சொல்றேன். சங்கீதம் 56:5 வாசிங்க. சீக்கிரமா அடுங்க. இந்த 2 வசனங்களையும் வாசித்து ஜெபிக்க போகிறேன். அற்புதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அழிந்து போவதென்று நினைத்த உங்களுடைய நம்பிக்கையை அவர் மீண்டும் கட்டுவார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்து கொள்ளாத உடன்படிக்கையை இந்த இரவு உங்களுக்கு அவர் செய்து கொள்ள போகிறார். அவருடைய கைகளிலே சகல நன்மைகளும் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த நன்மைகளினால் உன்னை உடுத்துவிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க, புது கிருபையை பெற்றிருக்கிறீங்க. வாசிங்க. சங்கீதம் 56:5. 5. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், ஆமென். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? எனக்கு தீங்கு செய்ய அவர்கள் நினைக்கிறார்கள். தாவீது சொல்றார், எனக்கு தீமை செய்யவே அவர்களுடைய என்ன பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீமை செய்கிற சந்ததியினிடத்தில் இருந்து அவர் உங்களை விடுவிப்பார். அன்பு பிள்ளைகளே, தீமை எண்ணுகிற மனிதர்கள் மந்திரம் செய்யலாமா, அவதூறு பேசலாமா, கெட்ட பெயர் போடலாமா, அவமானப்படுத்தலாமா, குழியில தள்ளலாமா, சபிக்கலாமா, எந்த விதத்துல உங்களை மடுக்கலாம் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்த இரவு நீங்க ஜெபிக்கிறால் என்ன நடக்குதுன்னா, நீங்க நினையாத நேரத்தில் உங்களுக்கு ஏதோ நினைக்கிற பிசாசும் ஏதோ நினைக்கிற மனுஷர்களும் அவங்களுடைய திட்டங்களில் இருந்தும் தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிப்பார். இந்த இரவு நீங்க அதை விசுவாசிங்க. விசுவாசம் அற்புதம் செய்யும். உன்னத சங்கீதம் சொல்கிறது போல வாயின் முத்தங்களால் உங்களை அவர் முத்தமிடுவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உங்களை அவர் நிரப்புவார். ஆவியினால் உங்களை பரவசப்படுத்துவார். உங்களை நிரப்பி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நிருபம் சீக்கிரமாக 3:13 வாசிச்சு முடியுங்க. ஆமென். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும். மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்ப வார துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் இல்ல.
ஏன்னா நாங்க மகிமையை பெற போறோம். அந்த மகிமை அநேக நன்மைகளுக்கு நேரானது. அல்லேலூயா. ஒரு பாட கண்ணோட இயேசுவை மறுதலிக்காதீங்க. எனக்கு இது வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வேணும், அது வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வேணும், நான் ஜெபிச்ச நோய் சுகமா இல்லை ஆண்டவர் வேணும். இந்த துன்பங்களை கண்டு எல்லாம் பின்வாங்காதீங்க. வேதம் சொல்லுது இந்த துன்பங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில வரும். ஆனா நீங்க சந்திக்க போறது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல சந்திக்காத பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பரலோக சந்தோஷம். அவர் உங்களை இழுத்து கொள்ளுவார், அறைக்குள் கொண்டு செல்லுவார், உன்னதமான அனுபவத்தை தருவார். அல்லேலூயா. உங்களுக்காகவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். படிப்பு அறிவில்லாத பேதுரு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர். இந்த 2024வது வருஷம் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நடுநடுங்க பண்ண போகிறார். அன்பு சகோதரங்களே, அந்த மகா பெரிய கிருபைகளை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல மந்திரத்தை குறித்து பயந்த நாட்கள் இருக்கிறது. அதிகமான மனுஷர்களுடைய சொல்லை குறித்து பயந்த நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஒரே ஜபந்தான், இயேசுவின் நாமத்தில் போ. அந்த பிசாசு ஓடி நடுங்கி ஓடி விழுகிறது. எதனாலே? தேவனுடைய மகிமையினாலே. என்றுமே கண்டிராத ஒரு அபிஷேகம் நம் மீது இருக்கிறது. எதனாலே? அவருடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த எகிப்தியருக்கு நடுவில் மோசையை கொண்டு போய் பார்வோனுடைய வீட்டுக்குள்ள கெதியாடுங்க விடுதலை பயணத்துல கெதியாடுங்க. பார்வோனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஆண்டவர் மோசையை வைத்து செய்த அற்புதங்களை பாருங்க. ஆண்டவர் மோசையோட பேசக்குள்ள சொல்றார், அந்த கோலை கீழே போடு, அந்த கோல் பாம்பாக மாறும். மீண்டும் அதை பிடி, அது கோயிலாக மாறும். உன் கையை உன்னுடைய மடிக்குள் வை, அது தொழுநோயாக மாறும். திரும்ப கையை வெளியேடு, அந்த கையிலே ஒரு நோய் இல்லாமல் மாறும். இன்னைக்கு ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால நீங்க வந்துட்டு போறீங்க இல்லையா, நீங்க தொழுநோயை சுகமாக்க முடியும், நீங்க சாப கட்டுக்களை உடைக்க முடியும். நீங்க ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா முன்னானவர்கள் போல இல்லை. உங்களுடைய தரிசனத்தையும் உங்களையும் அழிக்க நினைக்கிற மனுஷர்கள் நடுவில் நீங்க தரிசனங்களை ஸ்தாபித்துக் கொண்டே போவீர்கள். உங்களை குறித்து மந்திரங்கள் பயப்படும் என்று நான் இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன். நோய்கள் பயப்படும் என்று சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் ஊழியக்காரர்களை தேடின நீங்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாய் மாறி தேவனுடைய சமூகத்தில் நிற்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென் சொல்லி கைதட்டுங்க. ஆமென் சொல்லி கைதட்டுங்க. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் இன்னொருவரை கொண்டு நடக்க போறதில்லை. ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் நடக்க போறது மட்டுமில்லை, நம்மட பட்டணத்தில் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, என்னத்துக்கு தெரியா கையை தூக்குறீங்க? ஆமா, நடக்கும். தேவன் செய்வார். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலம் இருந்தது, இரவுல எல்லாம் நம்ம கூடி ஜபிச்சதில்லை, அந்நிய பாஷை பேசினதில்லை, சத்தியத்தை கேட்டதில்லை, சத்தியத்துக்கு பயந்ததில்லை, ஆண்டவரோட நடந்ததில்லை, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததில்லை. இன்னைக்கு எவ்வளவு தூரம் இழுத்து வந்தவர், இனிமேல் கொண்டு போகிற காரியங்கள் அநேக நன்மையாயிருக்கும். இதுல பாக்கியவான்கள் யார் தெரியுமா? வாலிப பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தினாலே கட்டப்படுகிறார்கள். இவங்க ஒரு காலத்தில் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க. எலியா, எலிசாவை போல இன்னைக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார். சாதாரணமாக இல்லை, மரித்து போனவர்களுக்கு முன்பாக சுவிசேஷ வெளிச்சமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைப்பார். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தால் திரும்ப சொல்லுகிறேன், உங்களையும் அழிக்க முடியாது, உங்களுக்கு மேலுள்ள தரிசனத்தையும் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க நினைக்கிறவர்கள் முன்பாக நீங்கள் அதிசயமாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாமை நடத்தின தேவன் எங்களுடைய விசுவாசத்தினாலே இந்த 9வது மாசத்திலே அநேக அற்புதங்களை தந்து உங்களை கட்டுவாராக. ஆவிக்குரிய 9 வரங்களையும் உங்கள் மேலே ஊற்றி வழி நடத்த போகிறார். இந்த சபையிலே பாருங்கள், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கனவுகளை காண்கிற பிள்ளைகள் உண்டாகி விட்டீர்கள், அந்நிய பாஷைகள் பேசுகிற பிள்ளைகள் உண்டாகி விட்டீர்கள். உங்களுடைய ஜபத்திற்கு உடனடியாகவே பதில் தரும்படி ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்க ஆரம்பித்து விட்டார்.
நீங்கள் பாவத்தை விலக்கி பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி தேவன் கிருபை பாராட்ட தொடங்கிவிட்டார். நீங்க ஒரு வார்த்தை ஜெபிக்க தெரியாம இருந்த நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கிறபடி ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்றி விட்டார். இதெல்லாம் தரிசனத்தின் ஒரு அடையாளம். நிச்சயமாகவே முடிவு ஆரோக்கியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். நீங்க எதை குறிச்சுமே பயப்படாதீங்க. பலிபீடத்தை மட்டும் நேசியுங்க. பலிபீடத்தில் இருக்கிற மகா பெரியவரை தரிசியுங்க. மற்றதெல்லாம் நடந்து கொண்டே போகும். யார் அதிகம் ஆண்டவரை சொல்லுவாங்க தெரியுமா? அன்னன்னைக்கு போராடி வாழ நினைக்கிறவங்களை ஆண்டவர் வழி நடத்துவார் பாருங்க. ஒரு விதம், அந்த விதத்தை அவங்க சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? என்னோட ஆண்டவர் இருந்து வழி நடத்தினார். காசு பணம் இருக்கிறவங்க, நான் எப்பயுமே நினைப்பேன், அரிசி பேக்கா வாங்கி போடுறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் என்ற குறைவா இருக்கு. அன்னைக்கு போராடி ஒரு அரிசி வாங்குவாங்களே, அவங்க தான் ஜெபிப்பாங்க, இன்னைக்கு நான் அரிசி வாங்கணும், எங்களை ஆசீர்வதிங்க. அப்ப ஏழையா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய ஜெபம் இருக்கும் பாருங்க. அந்த ஜெபத்துல பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அந்த சந்தோஷம் எப்பயுமே நமக்குள்ள இருந்து கொண்டு இருக்கணும். எல்லாமே கிடைச்சா மெத்தையிலையும் கட்டிலையும் இருந்து கொண்டு நம்ம எப்படி கர்த்தரை தேடுவோம்? இந்த தாவீதை போலதான் உப்பரிகையிலே நடந்து பாவம் செய்வோம். சில பாடுகள், சில வேதனைகள், சில கண்ணீர்கள் இருக்கிறத அனுமதியுங்க. அது சின்னனாய் இருந்து கர்த்தருக்குள்ள பெரிதாக உங்களை வழி நடத்தும். அது பரிசுத்த காரியமாய் இருக்கும். அதான் பவுல் சொல்றேன், இவ்வுலக பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு முன்னால ஒன்றுமே இல்லை. நீங்க பாடுகள் என்ன, ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னோட இல்லை, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, நான் ஏன் இப்படி ஆனேன், நான் ஆண்டவரை இளமையிலிருந்து தேடினேன். ஐயா, நீ இளமையில இருந்து ஆண்டவரை தேடினா முதுமையில நீ விழுந்து போக கூடாதுன்றதுக்காக ஒரு முள்ளை உன் மீது வச்சிருக்கிறாரு. அந்த முள்ளோட நீ நடந்து ராஜ்யத்தை அடைவாய். பவுல் அப்போஸ்தலன் மேல ஒரு முள் இருந்தது, அதனாலதான் கர்த்தருக்குள்ள போனாரு. இல்லாட்டி அவரை எல்லாரும் தெய்வமா பார்த்தாங்க. பாருங்க, புப்பிலியும் வீட்டில் அவர் அற்புதம் செய்தாரு. செய்தோன் அவரை தெய்வ கடவுள் என்னாங்க, மனுஷன் தெய்வமா இருக்கிறாரு. பவுல் சொன்னான், இது என்ன காரியம், மாலையை கிழிங்க, வரவேற்பை விடுங்க, நான் சாதாரணமான மனிதன். தேவன் அப்படிப்பட்டவர். எதனால் அவர் சொன்னார்? ஒரு பாடு இருந்ததுனால. உங்களுக்கு மேல சில பாடுகள் இருக்கிறது நல்லம், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகங்களை முறித்து உங்களுக்கு அற்புதம் செய்யும். இந்த பாடு வரக்குள்ள கூட சந்தோஷம் இருக்குங்க, அந்த பாடு வரக்குள்ள கூட ஆசீர்வாதம் இருக்குங்க, அந்த பாடு வரக்குள்ள கூட தேவனை நீங்க நினைப்பீங்க. என்னை பாருங்க, நீங்க எதற்காக தேவனை தெரிந்திருக்கீங்க? ஒரு துன்பம் மாறணும். இந்த துன்பம் மாறணும்னு அந்த எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? துன்பம் மட்டும் மாறுறதில்லை, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறா. யாக்கோப்பு ஒரு கனவு கண்டான். அதுக்கு முதல் யாக்கோப்புக்கு முன்னால ஈசாக்கும் கனவு காணல, ஆபிரகாமும் இந்த கனவு காணல. என்ன கனவு என்ன தெரியுமா? அந்த இரவு அண்ணாச்சிக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருந்த யாக்கோப்பு, அந்த இரவு ஒரு கல்லை பிரட்டி தலைக்குள்ள வச்சுட்டு படுகிறாரு. வானத்தில இருந்து ஒரு ஏணி இறங்கினது, தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். அந்த கனவு என்ன தெரியுமா? வானத்தில இருந்து மனிதனோடு தேவன் பேச இறங்கி வருகிறார். அது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு அடையாளம். அது என்னத்தை குறித்து தெரியுமா? பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில இறங்கி வந்து பாவங்களை மன்னிக்க போகிறார். ஆபேல் காயினுடைய இரத்தம், ஆதாம் ஏவாளுடைய பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக இதோ பயந்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு தரிசனம் சொல்லப்படுகிறது. பரலோகம் திறந்து அங்கிருந்து தேவ தூதர்கள் இறங்குவதை ஏறுவதையும் காண்பாய். நீ ஜபிக்கிற ஜபம் இனிமேல் டெஃபினட்டாய் கேட்கப்பட போகிறது. எப்ப துன்பம் இருந்த பொழுது அந்த தரிசனத்தை பார்த்தார். தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதையும் கண்டார்கள். அந்த இடத்தில் தான் அவர் பெத்தேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஏல் பெத்தேல், கடவுள் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க துன்பத்தை சந்திச்ச பொழுதுதான் நீங்க காணக்கூடாத அரச மாளிகையை சந்திக்கும்படி தேவன் வைத்தார். 10 சகோதரங்களையும் நொறுக்கி பள்ளத்துக்குள்ள தள்ளின பொழுது யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ, எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. அந்த தேசத்துல போய் கஷ்டங்கள் அனுபவிக்கொள்ள என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ, எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. ஆனா தரிசனம் பிழைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு தீமை செய்யறவங்க ஒரு வார்த்தையை விடுவாங்க, அந்த வார்த்தையில கர்த்தர் உங்களை கட்டுவார். நீங்க அழிஞ்சு போகணும் என்ற ஒரு வார்த்தை விடுவாங்க, அங்க தேவன் உங்களை ஆக பண்ணுவார். நீங்க சமாதானம் இல்லாமல் போகணும் என்ற ஒரு வார்த்தை விடுவாங்க, அங்க நீங்க சமாதானமாய் பலரை ஸ்தாபிக்க தேவன் கிருபை பாராட்டுவார்.
நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுவாங்க. அந்த ஊர்லயே உங்களை தேவன் கட்டி உயர்த்தி நிக்க நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல உங்களை தள்ளுவார்களோ அந்த இடத்துல ராஜா போல நீங்க இருப்பீங்க. நம்புறீங்களா இல்லையா? நீங்க இங்க வந்ததால நம்பித்தான் ஆகணும். ஏன்னா 12 மணி எந்த கையில, நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்பினீங்கடா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 11:30 மணி வரைக்கும் ஒரு மாதிரி, 12:30 மணிக்கு ஒரு மாதிரி இருந்தா ஒன்று நடக்காது. நீங்க 12:30 மணிக்கும் பக்தி வைராக்கியமா இருக்கணும். கர்த்தர் நன்மை செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் உண்மையா சொல்றீங்க? ஏன் எவ்வளவு ஆர்வமா சொல்றீங்க? இதுக்கு மேல சவுண்ட் வருது இல்லையா? அந்த வரும். ஹல்லேலூயா. இந்த இன்னல்களை மாற்றுகிறவர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு 6வது தடவை ஜெபிக்க போறோம். 6 தானே இல்லையா? 6வது தடவை ஜெபிக்க போறோம். கைகளை உயர்த்துங்க. அதிகாலை நேரம் நல்லா ஒப்பு கொடுங்க. திரும்ப ஒரு தடவை அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். கைகளை உயர்த்தி, தம்பி குயிக்கா எழும்பு தம்பி, முழங்கால் போடு, ஆர்வமா எழும்பு. உன் தரிசனம் பிழைக்காது. உண்மையிலே தேவன் வைத்திருக்கிற தரிசனம் பிழைக்காது. ஜெபிக்கிற நேரம் அங்கெல்லாம் ஓடி திரியப்படாது. முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கணும். ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி. கைகளை உயர்த்தி, என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் தரிசனத்தையும் அழிக்க நினைத்தவர்கள் நடுவிலே உங்களையும் தரிசனத்தையும் தவறாமல் நிறைவேற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பி. சவால்கள் அனைத்தையும் வென்றிடுவே, சர்வ வல்லவர் நீர் அல்லவோ. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. நன்றி அப்பா. கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்க. ஃபர்ஸ்டா 6 மணிக்கு என்ன விண்ணப்பம் வச்சீங்களோ அதே விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, ஆண்டவரே, நேசரே, ஆண்டவரே, கூப்பிட்டு கொண்டே ஜெபிங்க. கடன் தொல்லையாய் இருக்கட்டும், கேன்சராய் இருக்கட்டும், டியூமராய் இருக்கட்டும், வலிப்பாய் இருக்கட்டும், தொழுநோயாய் இருக்கட்டும், பாடுகளாய் இருக்கட்டும், தரித்திரமாய் இருக்கட்டும், கஷ்டங்களாய் இருக்கட்டும், நஷ்டங்களாய் இருக்கட்டும், வேதனைகளாய் இருக்கட்டும், நெருக்கடிகளாய் இருக்கட்டும், உங்களுக்கு மேல் ஒரு தரிசனம் இருக்கிறது. நீ எங்கு போனாலும் அந்த தரிசனத்தை ஒருவரும் தொட முடியாது. ஆமென். ஒருவரும் தொட முடியாது. மந்திரங்களால் தொட முடியாது, தந்திரங்களால் தொட முடியாது, மருத்துவங்களால் தொட முடியாது, வியாதிகளால் தொட முடியாது, ஆயுதங்கள் அதிகாரங்களால் தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மேல் இறங்கும். வாய்தரங்க, வாய்தரங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவனே உதவி செய்யும். கூப்பிடுங்க, உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும்,
உதவி செய்யும். அற்புதம் பண்ணுங்கப்பா, அற்புதம் பண்ணுங்க. அதிசயம் பண்ணுங்கப்பா, அதிசயம் அதிசயம் பண்ணுங்கப்பா, பண்ணுங்கப்பா. அதிசயம் பண்ணுங்கப்பா, அதிசயம் அதிசயம் பண்ணுங்கப்பா, அதிசயம் அதிசயம் பண்ணுங்கப்பா. வாய் தரங்க, வாய் தரங்க. ஆண்டவரே நன்றி. ஜெபிக்கிறீங்க, அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க. நன்றி அப்பா. கட்டு உடைக்கப்படுகிறது, சாபம் உடைக்கப்படுகிறது, இருள் மாறி போகிறது, வியாதிகள் மாறி போகிறது, தந்திர மந்திரங்கள் மாறி போகிறது, பேய் பிடி விலகி ஓடுகிறது. இந்த இரவிலே உனக்கு மேல் வைத்திருக்கிற தரிசனங்களை அவர் நிறைவேற்ற பண்ணுகிறவர். தரிசனத்தை பார்க்கலாம், இவனை பார்க்கலாம் என்று சொன்ன மனுஷர்கள் நடுவிலே இதோ தேவன் தாயின் கருவிலே உங்களை முன்குறித்த கிருபைகள் நடக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே. என் மேலே நீர் வைத்திருக்கிற அந்த பெரிய வைராக்கியத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அக்கினி அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சபையிலே கூக்குரல் எழுப்பி ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய தடைகளும் நிர்மூலமாகி போவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, துன்பங்கள் மாறுவதாக, நெருக்கடிகள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள், மனதில் இருக்கிற பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எறியப்படுவதாக. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். கரங்களை உயர்த்து, கரங்களை தட்டி மறவே நீ செய்த. எழுந்து நின்று பாடுவோமா? Thank you. கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ராஜா, என் ரோஜா, என் ரோஜா. கை தட்டு. என் தெய்வம், ஆமென். என் இயேசு, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். நல்ல உற்சாகமா என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும், என்றும் என்றும் மாறாதேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்பர், என் இன்பர், என் அன்பர், என் இயேசு. 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்து. இரவு நேரங்களில் ஆண்டவருடைய இல்லத்தில் ஊழியம் செய்கிறவர்களே, வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவாராக. கைகளை உயர்த்தி கேளுங்க. என்னை கடந்து போற தேவனே, என்னை கடந்து போகாதீங்க, என்னை ஆசீர்வதியுங்க, என்னை ஆசீர்வதியுங்க. வாய் திறந்து கேட்க தொடங்குங்க. என் பிள்ளையை தொடுங்க, என் சத்துருவை தொடுங்க, என் வியாதியை தொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க. கேளுங்க, தொடுங்க, கேளுங்க, தொடுங்க. ஓ நன்றி. கண்ணுக்கு முன்னால கண்ணீரை வச்சு கேளுங்க. லீலா, கேளுங்க லீலா. இயேசுவின் மகிமை இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரூபினி கேளுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுக்கு பதில் தருகிறார். யாரு அந்த வஜி? ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து உங்களை தொட்டு எல்லா இருட்டையும் வெளிச்சமாய் மாற்றுகிறது. கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி. கேளுங்க வாய் திறந்து. நன்றி அப்பா. யார் அந்த சங்கர்?
இந்த சங்கருடைய பெயரை சொல்லி அழுகிறீங்களே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அக்கினி சுவரை எழுப்பி அந்த சங்கரை தொடுகிறார். அப்படிப்பட்ட இருட்டுக்குள்ளே அவன் இருக்கிறான். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, சங்கிலிகள் உடைந்து போகிறது. நன்றி. இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினி ஊற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட வெங்கல சுவர்களாய் இருந்தாலும் உடைக்கப்படுகிறது. உன் பாதையிலே தேவன் வெளிச்சமாய் போகிறார். ஆமென். கலக்கம், புலம்பல், அழுகை, வேதனை, நெருக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விலகு. எஸ் லார்ட். வயிற்றில் இருக்கிற புண்கள் மறைகிறது, லங்ஸ்ல இருக்கிற கிருமிகள் மறைகிறது, கண்களில் இருக்கிற குருடிகள் திறக்கப்படுகிறது, காதில இருக்கிற இருள்கள் விலகி போகிறது. மந்திர சக்திகள் கைகளை மேல உயர்த்தி வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போ, தொழிலிலே போ வெளியே. இந்த மாதம் என் ஆண்டவர் என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். நான் அழிந்து போவேன் என்று நினைத்தீர்கள், உங்களுக்கு முன்பதாக உங்களை காப்பாற்றும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி எங்கள் மேலே இறங்கி இருக்கிறது. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த அதிகாலை வேளை எங்களோட உடன்படிக்கை பண்ணோம். கேளுங்க, உடன்படிக்கை பண்ணுகிறார். லலிதா உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏஞ்சலின் உடன்படிக்கை பண்ணுகிறார். நன்றி. நீ ரோசினி உடன்படிக்கை பண்ணுகிறார். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. சங்கர் திரும்பவும் எனக்கு சொல்லுகிறார், இந்த சங்கருக்காய் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், உடன்படிக்கை பண்ணுகிறார். நன்றி அப்பா. திருமண வாழ்க்கையில வேதனையோடு நிக்கிற பிள்ளைகள் மேலே அற்புதம் இறங்குகிறது. ஆமென். நிருசிகா அற்புதம் இறங்குகிறது. நன்றி அப்பா. ஆண்டவரே ஜெபிங்க. கார்த்திகா இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. நன்றி அப்பா, நன்றி. கண்ணீரோடு ஜெபிங்க. நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளை ஒவ்வொரு நோய்க்காக ஜெபிக்கிறேன், விலகி ஓடுவதாக. குடும்பங்களை பிடித்திருக்கிற ஃபிக்ஸ் வலிப்பு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்ப்பப்பையை பிடித்திருக்கிற கட்டிகள் மறைவதாக. கர்ப்பப்பையில வயிற்றுல கை வச்சு ஜெபிங்க. கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள் எல்லாம் இனி இல்ல. ஸ்கேனுக்கு போய் பாருங்க, இல்லவே இல்ல. கர்ப்பப்பையை ஆண்டவர் புதிதுபடுத்துகிறார். இயேசுவே நன்றி. முள்ளந்தண்டு நோய்கள் விலகுகிறது. தீய ஆவிகளுக்கு அருகிலே இயேசு போகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இதோ கண்களை மூடி ஜெபிக்கிறவர்கள் வெளிச்சத்தை தரிசிக்கிறீர்கள். இந்த 6வது தடவை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. வீட்டு மேல ரத்தம் தெளிக்கப்பட சொல்லுங்க, கணவன் மேல தெளிக்கப்பட சொல்லுங்க, மனைவி மேல தெளிக்கப்பட சொல்லுங்க, வியாபாரம் மேல, பயணங்கள் மேல, கட்டுக்கள் மேல, கடன் மேல, துன்பங்கள் மேல, துயரங்கள் மேல இயேசுவின் நாமத்தில். வலது அடி வயிற்றுல இருக்கிற வலி, கட்டி, எரிவு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. நன்றி அப்பா, தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உசுரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உசுரோடு கலந்தவரே. நன்மையுள்ள நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்தவரே, புதிய நாள் தந்து நோயில்லாத நாள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுகிறது. வேதனை இல்லாத காலம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுகிறது. சமாதான காலம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 7வது தடவை ஜெபிக்க போகிறேன். பெரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தொட போகிறார். உங்களை சுற்றி ஒரு அக்கினி வேலியிட போகிறார். எந்த பிசாசுகளும்
எந்த மனுஷ தந்திரங்களும் தொடாதபடி ஆண்டவர் வேலி அடைக்க போகிறார். எலியாவுக்கு கிட்ட ஒருத்தருமே நெருங்கல. எலியாவை பிடிக்க வந்தவர்கள் குருடாய் போனார்கள். இன்னைக்கு உங்களை தொட வருகிறவர்கள் குருடாய் போவார்கள். எலியா எலிஷாவை யாரும் தொட முடியல. இதோ இந்த கடைசி காலத்தில் அந்த அக்கினியை உங்கள் வீட்டுக்கு மேலே வைப்பாராக. கைகளை வைத்து ஜெபிக்க தொடங்குங்க. எந்த நோய்களும் உங்களை தொடாது. சாமுவேலை கண்ட ஜனங்கள், ஐயா நீர் பட்டணத்துக்குள் வருவது நல்லதா கெட்டதா என்று கேட்டார்கள். அவர் சொல்லுவார், நல்லது நல்லது. இன்று இந்த ஜெபம் உங்களுக்கு நல்லது. எஸ், நல்லது. ஆமென், நல்லது. ஆகாருடைய கையிலே கொடுக்கப்பட்ட துருத்தியில் இருந்த தண்ணீர் முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கான தண்ணீரை இயேசு தருகிறார். இது வற்றி போகாத ஜீவ தண்ணீருங்க. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து எங்களை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுங்க. ஓ, அபிஷேகம் பண்ணுங்க. சாதாரணமான ஆளுக்கு முன்னால போகல மோசே. பார்வோன் என்கிற பெரிய சக்கரவர்த்திக்கு முன்னால போய் நின்னான். ஆனால் அவனோடு இருந்தவரோ அவனை பார்க்கிலும் பெரியவர். இந்த ராத்திரியில் தான் ஓ யாக்கோப்புக்கு எதிராக வந்த அவனுடைய மாமனாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த யாக்கோப்புக்கு விரோதமாய் நீ பேசவும் கூடாது, கைகளை நீட்டவும் கூடாது என்று. இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் கைகளை நீட்ட போவதும் இல்லை, நாவுகளை உயர்த்த போவதும் இல்லை. தரிசனமுள்ள தேவன் தவறாமல் உங்கள் மேல் வல்லமையை ஊற்றுகிறார். ஊற்றுகிறார். இந்த ராத்திரியில் தான் யாக்கோப்பு ஜெபித்த பொழுது ஏசாவின் கடினமான இருதயங்கள் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம் இது. ஒப்புக்கொடுங்க. இந்த இரவில் தான் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டார். ஜனங்களை மகா பெரும் கிருபைக்குள்ளே கொண்டு போனார். இந்த இரவில் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. வல்லமை வெளிப்படுகிறது. பாபிலோனுடைய சகல சாம்ராஜ்யங்களும் உடைக்கப்படுகிறது. சீரியருடைய படைகள் சிதறி போகிறது. அசீரியன் வெட்டுண்டு கீழே விழுத்தப்படுகிறார். எசேக்கியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் 1,80,000 பேரை ஒரே தூதனை கொண்டு சங்காரம் பண்ணினாரே. இந்த இரவிலே உங்களுக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் சங்காரம் பண்ணுகிறார். 7வது தடவை நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நன்றி அப்பா. வயிற்றில் இருக்கிற மாந்திரீகங்கள் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன், செயலற்று போவதாக. உங்களை பிடித்திருக்கிற தீ ஆவிகள் விலகுவதாக. நீங்க போற ஆபரேஷன் இல்ல, அடுத்த ஸ்கேன் இல்ல, உடைய இதயங்களை ஆண்டவர் தொடுவாராக. லிவரை தொடுவாராக, குடலை தொடுவாராக, மார்பகத்தை தொடுவாராக, கட்டிகளை மறைய பண்ணுவாராக, கற்ப பைகளை தொடுவாராக, ஜூரின் பைகளை தொடுவாராக, தொண்டை குழிகளை தொடுவாராக. அடுத்த ஸ்கேனில் அற்புதம் நடப்பதாக. தேவனுடைய mighty powers இறங்குகிறது. அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய ஆவி இறங்குகிறது. ஓ நன்றி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நல்ல நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து கடைசி ஜெபத்தில் தேவனுடைய ஆவி உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஓ நன்றி 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 நன்றி. உள்ளந்தண்டில் இருக்கிற கடினமான வலிகள் விலகிறது. சிலருடைய வீட்டில் மந்திரங்கள் செய்து பொம்மைகளை செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த பொம்மைகளுடைய அதிகாரங்கள் எல்லாம் நொறுங்கி போகிறது. நீங்க வீட்டில போய் கால் வையுங்க, சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஓடி போகிறது. உங்க வீட்டுக்கு விரோதமாய் மந்திரம் செய்ய நினைக்கிறாங்க. இயேசு அவர்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி விடுகிறார். இயேசு அவர்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி விடுகிறார். இனி உங்களை தொடுபவன் எவனும் இல்லை. நன்றி நன்றி நன்றி.
நல்லா ஆர்ப்பரியுங்க. இன்னைக்கு செங்கடல் கட்டாந்தரையாய் மாறுகிறது. எரிகோ சாய்ந்து விழுகிறது. அக்கினி ஊற்றப்படுகிறது. எலும்பு நரம்புகள் ஜீவன் அடைகிறது. எசேக்கியேலை நாட்களில் உலர்ந்த எலும்புகளை ஜீவன் அடைய பண்ணினவர் இப்பொழுது உங்களை ஜீவன் அடைய பண்ணுகிறார். நன்றி அப்பா, ஓ நன்றி. 77 பேர் பரிசுத்த ஆவியின் வல்லமையான அக்கினியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மேல ஒரு தண்ணி அக்கினி அபிஷேகம் இறங்கி விசுவாசத்தினாலே கட்டப்படுகிறீர்கள். பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வருகிறது. இயேசுவுக்கென்று நீங்கள் எழும்புகிறீர்கள். உங்கள் கைகளிலே பட்டயங்கள் கொடுக்கப்படுகிறது. ஜீவ வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. பனை மரங்களை பார்க்கிறீர்கள். லிபோனிலே உள்ள மரங்களை போல நீங்கள் செழித்து வளருவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பனை மரங்களை போல கர்த்தருக்குள்ளே உறுதியாய் இருக்க போகிறீர்கள். உங்களுடைய கைகளில் வச்சிருக்கிற பிஞ்சு குழந்தைகள் இன்னும் 18 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லி அநேகரை கட்ட போகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாய் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளின் நாவுகளில் இன்று அக்கினி முத்தமிடுகிறது. வாய்களால் உதடுகளால் அவர் முத்தம் பண்ணுகிறார். நெருப்பு இறங்குகிறது. நெருப்பு இறங்குகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கரங்களை மேல உயர்த்தி நன்றி அப்பா. கண்களை மூடி நீங்க பாருங்க. உங்களுடைய கண்ணுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, உங்களுடைய கால்களில் ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, உங்களுடைய 2 கையிலையும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, உங்களுடைய அடி வயிறு திக்கு 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 எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாந்திரிக சக்திகளும் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லா இருளும் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லா தீமைகளும் பின்வாங்கி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி ஜெபிங்க, கைகளை தட்டி ஜெபிங்க. அக்கினி நெருப்பாய் நல்லா கைதட்டி வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்சடி நடுவே தோன்றி உற்சாகமா இந்த அதிகாலை வேளை தரிசனம் பிழைக்காது. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ நன்றி. எங்களை நிரப்பும் பயன்படுத்தும். எங்களை நிரப்பி பயன்படுத்தும். நெருப்பாய் இறங்கி வரும். ஒரு காரியத்தை சொல்லி பாடுறேன் கேளுங்க. இந்த பட்டணத்துல உங்கள் அழைச்ச தேவனுக்கு முன்னால உங்களை அவர் பயன்படுத்துவார். நீங்க பின்வாங்கி போய் எங்கேயோ நின்று ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாருன்னு சொல்ல அவர் விட மாட்டார். எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல உன்னை கட்டுவார். எந்த இடத்துல உன்னை தெரிந்தாரோ அந்த இடத்துல உன்னை நிலை பண்ணுவார். சும்மா பாசாங்கு வார்த்தைலாம் சொல்லி அங்க போய் சொல்றேன் இங்க நோ. உன்னை எதிர்க்கிற எதிரிகள் நடுவில் தான் அக்கினி வேலியாய் உன்னை அவர் பயன்படுத்துவார். ஆமென். பவுலுக்கும் சீலாக்கும் சிறைக்குள்ளதான் கதவுகளை உடைத்தார், சங்கிலிகளை உடைத்தார். நடுவர் சங்கத்துல கூட்டிக் கொண்டு விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு இல்ல, விசாரிக்கப்பட முதலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹalleluya. பேதுருவை விசாரிப்பதற்காக கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு முதல் நாளே சங்கிலிகளை அவிழ்த்து ஒரு தூதனை கொண்டு நடப்பித்தாரே. இந்த பேட்டிக்குளோ பட்டணத்துல உன்னை கட்டி வச்சிருக்கிற மனுஷங்க மத்தியில கட்டுக்களை உடைத்து பெரிய காரியங்களை அவர் நிரூபிப்பார். கைகளை தட்டி 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 சொல்லுங்க, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இந்த அதிகாலை வேளை எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரு. இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே.
எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். கைதட்டி உற்சாகமா சொல்லணும். சோம்பேறித்தனம் விலக, தூக்க ஆவிகள் ஓட, மகிமை ஊற்றப்படுகிற நேரம். நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இனி ஒரு மனுஷனுக்கு முன்னால குந்தி குந்தி நடக்கிறது இல்ல. சொல்லுங்க, குந்தி குந்தி நடக்கிறது இல்ல. ஜெபிக்கிற நீங்க போய் குந்தி குந்தி நடக்க போறீங்களா? அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்க போறீங்களா? அவங்களுக்கு முன்னால போயிருந்த ஐயா அப்பா சொல்ல போறீங்களா? உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கு. பாரபன் கூப்பிட்டு பேசுவான் உங்களை. ஆமென் சொல்லுங்க. பாரபன் கூப்பிட்டு, என்ன எப்படி நிக்கிறீங்க? பேசுனா பேசட்டும், பாப்பா பேசுவா. உங்களுக்கு மேல கம்பூரா, உங்களுக்கு மேல ஷகீனா, உங்களுக்கு மேல பெண்டிகோஸ்ட் அபிஷேகம். ஹல்லேலூயா. அது தெரியாது, தெரிய வேண்டிய நேரம் தெரிய பண்ணுவா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். போத்திபாருடைய வீட்டுக்குள்ள இந்த யோசேப்பு இருக்கிற பொழுது தெரிஞ்சதாங்க? தெரியல. இந்த யோசேப்பு ஜெயில இருக்கக்குள்ள தெரிஞ்சதாங்க? தெரியல. முக்கியமானவர் வர்ற பொழுது முழுவதையும் அவர் தெரியப்படுத்தினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சேர்ந்த மனுஷர்கள் தோஷம் உள்ள மனுஷர்கள், அதனால நம்ம சில பாடுகள் அனுபவிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பலிபீடத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேற மாதிரி அவர் ஊற்றுவார்ல. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த 7வது தடவை நான் ஜெபிக்கிறேன். கற்பப்பையில் இருக்கிற கட்டிய நாளைக்கு நான் தேடினாலும் அதை காண்பதில்லை. விசுவாசிங்க. ஒரு இரவு ஜெபம் எப்படி அற்புதம் செய்யும். நான் என்ன தீர்மானிக்கிறது, இந்த லைஃப்ல என்ன நடக்க போகுது? ஆண்டவரே எனக்கு நல்ல வாழ்க்கை. உங்களோட கையை உயர்த்தி நல்லா ஜெபிங்க. என் தொழிலுக்கு மேல உங்களோட ஆவியை ஊற்றுங்க. என் பிள்ளைக்கு மேல உங்களோட ஆவியை ஊற்றுங்க. என் எதிர்காலத்துக்கு மேல உன்னுடைய ஆவியை ஊற்றுங்க. எப்படியே சாபத்தோட சபிப்போட மரண குழிக்குள்ள போறது ஆண்டவரே இல்ல, என் ஆசீர்வதிங்க. சத்தம் போடுங்க, கூக்குரல் எழுப்புங்க. கூக்குரலை நிறுத்தி விடாதீங்க. ஜெபம் கேட்கிறவரே நல்லா 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 விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க. கேன்சர் என்று சொல்றேன் பிள்ளைக்கு, அடுத்த மாதம் கற்பப்பையில் ஒரு பிள்ளை நீங்க கொடுங்கப்பா. வேலையில் ஒரு ப்ரமோஷனை கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாய் கட்டுங்கப்பா. இன்னும் என்னை ஆயுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க. தேங்க்யூ, நன்றி. 2 கையை உயர்த்தி இந்த கண்ணீருக்கு வீண் போகாது. அருமையான தகப்பனே, அருமையான தகப்பனே, இந்த சபையில ஊழியர்களை எழுப்புங்கப்பா. மனபாரம் உள்ள மக்களை எழுப்புங்கப்பா. ஊழியம் செய்யற ஜனங்களை தாங்கப்பா. ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருக்கிற மக்களை கொண்டு வாங்கப்பா. இன்றைய இரவு உடன்படிக்கை பண்ணுங்க. கணவனை குறித்து அழுகிறவங்க, எதிர்காலத்தை குறித்து அழுகிறவங்க, பிள்ளைகளை குறித்து அழுகிறவங்க, தொழிலை குறித்து பயப்படுறவங்க, லீசிங் கட்ட பயப்படுறவங்க, ஐயோ இயேசுவே, இருண்டு போன யுகம் போல இருக்குது, உதவி செய்யுங்கப்பா. மரண இருளிலே நடக்கிறவங்க அற்புதம் செய்யுங்கப்பா. எங்களை பற்றி ஒரு மாதிரி பேசுறான், தரக்குறைவாக பேசுறேன், நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஆனா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க ஒரு அதிசயம் பண்ணுங்கப்பா. நீ இரவெல்லாம் போய் கத்தி கத்தி கிடந்து உனக்கு என்ன நடந்துச்சு? தரிசனம் பிழைக்காதப்பா. என்ன குழியில போட நினைச்சாலும் போட முடியாதப்பா. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆண்டவரோ நன்மை செய்தாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அக்கினி மலைக்கு முன்னால் நிற்கிறேன். என் கண்மலையே, என் கண்மலையே,
இந்த உடலில் இருக்கிற எல்லா சிக்னஸும் விலகி போகட்டும். எல்லா சபிப்பும் விலகி போகட்டும். ஒரு புதிய ஊற்று தொடங்கட்டும். கீழூற்று மேலூற்றை ஆரம்பியும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நிரோஜினி ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கிறார். சரணியா ஆரம்பிக்கிறார். பபி ஆரம்பிக்கிறார். கரங்களை மேல் உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. கடைசியாக இந்த பலிபீடத்தை நோக்கி ஒப்புக்கொடுங்க. பலிபீடத்தை நோக்கி ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லி ஒப்புக்கொடு. அப்பா, எங்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீ சொன்ன வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கரங்களை மேல உயர்த்து. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எஸ், thank you. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை மேல் உயர்த்தி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்ததால ஜெபிக்கிறேன் யா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்ததால் ஜெபிக்கிறேன் ஐயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். கரங்களை உயர்த்தி எஸ், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எஸ், thank you. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். கரங்களை உயர்த்தி அன்பு சகோதரங்களே, கொடிய கட்டுக்களுக்காக ஜெபிக்க போறோம். கேன்சர், பரம்பரை நோய்கள், சாபங்கள், மரணப்புட்டிகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த நாட்டில் இருந்தாலும், அது பிரான்ஸா இருந்தாலும், நோர்வேயா இருந்தாலும், லண்டன், ஸ்வீடன், கனடாவா இருந்தாலும், கொழும்பு, எந்த இடத்துல இருந்தாலும் கைகளை மேல உயர்த்துங்க. ஆண்டவருடைய கரம் வரட்டும். எல்லாரும் நம்புங்க, இயேசுன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த ஒரு நிமிட ஜெபம், ஒரு நிமிட ஜெபம் பாவிகளையும் பலவீனர்களையும் அசைக்கட்டும். Who mighty Holy Spirit, உன்னுடைய நாமத்தினாலே
எப்படிப்பட்ட கட்டாய் இருந்தாலும் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவின் நாமத்தினாலே கேன்சரே பின்வாங்கி போ, மரண இருளே பின்வாங்கி போ. மந்திரத்தினால் பைத்தியமானவர்கள் புது பலனை அடைந்து புத்தி சுவாதீனம் மாறி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய ஆவி இறங்குவதாக, மூளையில் உள்ள கட்டிகள் விலகுவதாக, மூளையில் உள்ள பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, பைத்தியங்கள் சுகமடைவார்களாக, தெளிந்த புத்தி அடைவார்களாக. நித்திரை இல்லாதவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கன நித்திரை பெறுவார்களாக. நித்திரை இல்லை என்கிற பொல்லாப்பு விலகுவதாக, பயம் விலகி போவதாக, பதட்டம் விலகி போவதாக, வயிற்றில் இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் மறைவதாக. கைகளை உயர்த்தி ஜெபிங்க உருக்கமாக. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடட்டும். ஓ ஷகலப ரகபனலாலா ரிதுதி அந்தரப ஷகலமலாலா. மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான தேவனே, உடைய இரத்தத்தை கொடுங்கப்பா. நல்லா ஜெபிங்க 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 ஜெபிங்க. நெக்ஸ்ட் மந்த் நாங்க எல்லாம் சாட்சிகள். வீட்டில் இன்னைக்கு போய் பார்க்கிற பொழுது ஒரு மாசத்துக்குள்ள புதைக்கப்பட்டதெல்லாம் வெளியே எழும்பி வரட்டும், வெளியே எழும்பி வரட்டும். ஜெபத்திற்கு பதில் உண்டு. வானத்தில் இருந்து பொழிகிற பனி எல்லாவற்றையும் எழுப்பி விடட்டும், எல்லாவற்றையும் எழுப்பி விடட்டும். வயிற்றுக்குள்ள இருக்கிற மந்திரங்களுக்கு நாங்க மந்திரங்களுக்கு வைத்தியம் செய்ய தேவையில்லை. இந்த இயேசுவின் நாமம் தொடுகிறது. கைகளை உயர்த்தி பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு அருகில சிலுவை இயேசு கிறிஸ்து வருகிறார். சிலுவை இயேசு கிறிஸ்து வருகிறார். சிலுவையின் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய தழும்புகளால் உங்களை தொடுகிறார். நல்ல உருக்கமாய் ஜெபியுங்க. பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி, கணவன் பெயரை சொல்லி ஜெபியுங்க. அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவர்களை காண்பார்கள் என்று சொன்னார். தேவனே, தேவனே, எல்லா உரைப்புகளும் வலிகளும் பசியின்மைகளும் பயங்களும் மரண பயங்களும் விலகட்டும். நீ கட்டளை கொடு மகளே. வாய்த்து மூடி சும்மா இருக்காத. சிலர் மேல அக்கினி அபிஷேகம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது, பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாத ஒரு தெய்வீக மகிமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி, சிலருடைய காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறைந்தது மாறியது, விடுதலை பிறந்தது இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசி ஆபிரகாம் நம்பியதனாலே காணப்படாத தேசத்தில் வேரூன்ற பண்ணினார். பிள்ளையும் இல்லை, நிலமும் இல்லை, தேவன் சந்ததிகளை கொடுத்தார். நம்மை அப்படி உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய கையில் இருக்கிற மெழுதிரிகளை பற்ற வையுங்கள். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அதிசயம் நமக்கு. இந்த நிலத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்த தகப்பன் நம்மளோட இல்லை, ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியை பெற அந்த ஆத்துமாவை, ஆமென், அந்த குடும்பத்தோடு சேர்ந்து தகப்பன் செலஸ்டினுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய ஆத்துமாவுக்காக, இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, வெளியில் எரிகிற லைட் எரியட்டும், உள்ளே இருக்கிற லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். குயிக்காக உங்களோட கையில் இருக்கிற மெழுதிரிகளை பற்ற வச்சு கொள்ளுங்க. மெழுதிரிகளை பற்ற வச்சு கொள்ளுங்க.
வாங்க மேல வாங்க. இந்த மெழுகுதிரிகள் பற்ற வைக்கிற நேரம் சகோதரங்கள் ஆண்டவரை சமூகத்தில் ஆராதிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. மெழுகுதிரிகளை எரிச்சு கொள்ளுங்க. கொடுங்க சார், குயிக்கா கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடம் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறதினால் ஸ்தோத்திரம். எபேசியர் 5:15 கூறப்பட்டபடி உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் ஏது என அறிந்து கொள்ளுங்கள். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையதை நட்டு வளர்ப்பவர் உன்னிடமுள்ள கனிகொடாத கொனிகள் அனைத்தையும் தரித்து விடுவார். கனி கொடுக்கும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். ஏசப்பா, இங்கே வந்தவர்கள் மீது ஒவ்வொருவருக்கும் கனி கொடுக்கும் திராட்சை கொடிகளை போல ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, ஆத்மாவை நினைத்து உருக்கமாய் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சுவாமி. ஆமென் சுவாமி. செய்த பாவங்கள் மன்னிங்க ஆமாண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. நினைவு கூறுங்கப்பா. ஆமென் தகப்பனே. கொடுக்கும் ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென் சுவாமி. ஆமென் சுவாமி. ஆமென். ஆமென் ராஜா. ஆமென் சுவாமி. ஆமென் சுவாமி. ஆமென். ஆமென். ஆமென் ஜெபிக்கிறோம். சுவாமி. கொடுங்க கொடுங்கப்பா, ஆண்டவரே. கொடுங்க தகப்பனே. கொடுங்கப்படி கொடுக்கும்படியா. ஆக ஜெபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆமென் சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆமென். 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 ஆமென் சுவாமி. ஆமென். 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 விசுவாசிக்கிறோம். சுவாமி. அவர் சட்டை நிலை. ஆமென். 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 ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சுவாமி. ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கொடுங்க பலத்தை கொடுங்கப்பா. ஆமென் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆமென் சுவாமி. ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். ஆசீர்வாதம். ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டை நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டை நிழலில் ஆறுதல். வெளிச்சத்தை உயர்த்தி கண்களை பாடும். ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. குரல் எழுப்பி பாடுங்க. ஆமென். அவர்தான் இயேசு ராஜா. உயிரோடு இருந்த நாட்களிலே அந்த தகப்பன் அதிகமாய் பாடின பாடல், என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறான். ஓ ஆண்டவரே, இந்த பாடலை விசுவாசமாய் அறிக்கை செய்த தகப்பனுடைய ஆத்துமா நித்திய இளைப்பாறுதலை காண்பதால் இன்னைக்கு எண்ணி விதைக்கிறோம் அப்பா. குடும்பமாய் விதைக்கிறோம் அப்பா. கருணை செய்வீராக. அவர்தான் இயேசு ராஜா. நன்றி தகப்பனே. இந்த அதிகாலை வேளைக்காக
கிருபைகளுக்காக உங்களை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு உடன்படிக்கை செய்த தகப்பன் அப்பா, நீரற்ற படுகுழியில இருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி எங்களை விடுவிக்கிற தகப்பனே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரை நீங்க பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் மேல அன்பு வைக்கிற உங்கள் மேல ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை போல, கதிரவனை போல உங்களை நான் வாழ வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக உங்களை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. மேலே ஆழத்தில் உள்ள ஊற்றுக்கள் ஆளும், கீழே ஆழத்தில் உள்ள ஆண்டவரே ஆசையின் நாளும், கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசையின் நாளும், இந்த ராத்திரி இந்த அதிகாலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உங்களோட கரம், உங்களோட பலத்த கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உங்களோட புண்ணியங்களை அறிவிக்கிற ஆண்டவரே கிருபைகளை, இரக்கங்களை, ஊழியம் செய்கிற கிருபைகளை எங்க சந்ததி மேலையும் அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு சந்ததி மேலையும் தகப்பனே ஊற்றுவீராக ராஜா. அதுதான் பாக்கியம் உள்ளது ராஜா. உலகத்துக்கு பின்னால் ஓடி அலைந்தது வெறும் ஆண்டவரே வேஸ்டான வாழ்க்கை தகப்பனே. அப்பா, உங்களுடைய பரம அழைப்புல நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக எங்களையும் எங்கள் சந்ததியும் தேவன் பயன்படுத்துவீராக ராஜா. தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா பாராக்கும் ஆண்டவரே, இந்த சிசராவும் ஆண்டவரே சிசராவையும் அவருடைய தேர்களையும் படைகளையும் வாழ் முளையில பாராக்குக்கு முன்பாக சிதற அடித்தது போல தகப்பனே, எங்களுக்கு முன்பாக எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காது போகும்படி சிதறடிக்க போவதற்காக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளினாலேயும் உம்முடைய புதிய இரக்கங்களினாலேயும் அப்பா, இந்த சபையை நிரப்புவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனாக பயன்படுத்துவீராக. ஜீவனுள்ள தேவன், எங்களை நடத்துகிற தேவன், மறுவாழ்வு தந்து ஜீவன் தந்து என்ன வாழ வச்ச தெய்வம். அப்பா, உம்முடைய அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். உங்கள் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபமெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காய்க்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர் எல்லோரும் அறிக்கை செய்யுங்க. அன்பு மகா இரக்கத்துக்கும் உரிய தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி அளித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்னது போல ஆண்டவர், அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு ஏற்றதா இருந்தது, தீங்கிலிருந்து அவரை நான் விரைவில் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னதின்படி ஆண்டவரே, இந்த தகப்பனாரை நீர் எடுத்துக்கொண்டு கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சாப்பனே. தகப்பனே, இந்த தகப்பனார் இந்த உலகத்திலே ஆண்டவரே, அவர் தூசியிலிருந்து எழுப்பப்பட்டவர் ஆண்டவரே. தூசியிலிருந்து அவரை எழுப்பி ஆண்டவரே, அவரை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றைய காலை பொழுதிலே ஆண்டவரே, ஒரு குருவானவரோடு நான் கதைக்கும் போது அவர் கூறினார் ஆண்டவரே, உங்களது அங்கிள் வந்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு
கோயில்களிலும் அவர் கை இருக்கிறது. ஜெபம் என்றால் அவர் அங்கே போய் நிற்பார். ஜெபத்துக்காகவே வாழ்ந்தவராய் இருந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தகப்பனார் ஆண்டவரே, உமது வலக்கரத்திலே நீர் தாங்கிக் கொண்டிருக்கும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தகப்பனாரத்தை எங்களை குடும்பத்திலிருந்து எடுத்தாலும் ஆண்டவரே, நீ தாமே தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்தி வரும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷ விதமாக ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு போதுகரை தந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிலத்திலே ஆண்டவரே வந்து ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே சுகம் பெற்று செல்லும் போது ஆண்டவரே அவரை நீ நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரகதியிலே அவரை நீ நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியம் ஆண்டவரை பெருக பெருக அவரை நினைத்தருளும் சுவாமி. சுவாமி, நீ தாமே ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரை பெருக பண்ணும் கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியம் ஆண்டவரை எல்லா எல்கையிலேயும் ஆண்டவரை பெருகி ஆண்டவரை இந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்வதற்கு செய்ய போகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷ விதமாக அந்த ஆத்துமாவை ஆண்டவரை நினைவு கூறும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி குடும்பத்திற்காக ஜெபிப்போம். உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட தகப்பனுடைய வார்த்தைகளால இந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருக்குன்னு விதைச்சதனால இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய அக்கினி மதில்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு பெரிய சலாக்கியம். ஆண்டவரே, அந்த மரித்து போன ஆத்மாவுக்கு நீங்க நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறீங்க. மக்களுக்கு, மருமக்களுக்கு, 2 ஆண் மக்கள் அவங்களோட குடும்பங்களுக்கு நீங்க கிருபையான பாதுகாப்பை கொடுங்க. இந்த பெண் மகளுடைய குடும்பத்திற்கு கிருபையான பாதுகாப்பை கொடுங்க. வயசான நாட்களில தாயை பலப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன தீர்க்க தரிசனங்களின்படி ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துங்க தகப்பனே. ஒரு புதிய ஆரம்பம் நடப்பதாக. கடினங்கள் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய வலது கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவர். இதுவரை இருந்த நெகட்டிவான எல்லா இருட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தரிசனங்களை அழிக்க நினைத்தவர்கள், மனுஷர்களை அழிக்க நினைத்தவர்கள், இரண்டையும் ஆண்டவர் மாற்றி தரிசனங்களை நிறைவேற்றி மனிதர்களை உயர்த்தி கண்மலை மேலே பாதுகாப்பீரார். இந்த இரவு நாங்கள் அத்தனை பேரும் கூடி ஜெபிக்கிறோம். கையில இருக்கிற ஒளி விளக்கு இந்த குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கட்டும், எங்களுக்கும் வெளிச்சமாய் இருக்கட்டும். கர்த்தரே தேவன், அவருடைய ஆவி எங்களுள் மகிமைப்படுவதாக, ஆசீர்வதிப்பதாக. இந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கட்டுங்க. இருளோ, பகையோ, சாபமோ, மந்திரமோ, தீட்டோ, தூசணமோ, தூஷித்தலோ, பகையோ, பழிச்சலோ எழும்பவே கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எழும்பினாலும் அவை ஜெயிப்பதில்லை. இது கல்லறை மேல் உள்ள வீடு அல்ல, கர்த்தருடைய கையிலே உள்ள வீடாய் இருப்பதாக. ஹalleluya. thank you, thank you, thank you Lord. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நிலத்தில் இருந்து செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு ஒரு கிருபையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இவங்க கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, தாய் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, கர்த்தருடைய சமூகத்தில் செய்து கொண்ட கண்ணீரின் உடன்படிக்கை, பயந்து நடுங்கி ஆண்டவரே தனித்து புலம்பி இரவிலும் சாமத்திலும் துக்கித்து அழுது ஆண்டவரே மனுஷாதரவற்றி குழம்பி நடுங்கின நாட்களிலே நீர் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து தாய்க்கு ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுப்பீராக. இனி வரும் நாட்களிலே விசாலத்தை கொடும். இந்த குடும்பத்தில் எலிசா ஓடினது போல ஒரு ஓட்டத்தை ஓட கிருபை பாராட்டும். கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. இவ்வுலக அசூசிகளை விட்டு விலகி கர்த்தருக்கு நினைக்கட்டும் அப்பா. நீங்க அப்படி செய்யுங்க, எங்களையும் அப்படி ஆசீர்வதிங்க. இந்த ராத்திரியில ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்தவர்கள் கைமாறு பெறுவார்களா, கைமாறு பெறுவார்களா, கைமாறு பெறுவார்களா. ஜீவ பிதாவே, ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.